எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க, பெரிய அளவில் நன்மைகள் நடக்குங்க. இனிமே வாழ்க்கை சீராகவே இருக்கும் என்கின்ற அந்த தகராறுகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே 5 கிரகம் வலுவாக உங்களுடைய ராசியில் வந்து உட்காருது. ஆனாலும் குறுபார்வை இருக்கின்ற காரணத்தினால் எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய அமைப்பு வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே. ஜோசியத்தை நம்புறவங்க எல்லாருமே இந்த அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கிறவங்க தான். நிறைய பேர் கமெண்ட் பாருங்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் அதிகமாக இது பார்ப்பீங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கூடா நட்பு கேடாய் முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதமும் ஆரம்பிக்கும். அவர் அப்படி உணர்த்துறது எதிர்காலத்தில் நீங்கள் சக்ஸஸாக இருக்கிறதுக்கான சில வழிமுறைகளை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சில பேருக்கு உண்டுங்க. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் 4 கிரகங்கள் ராசியில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் வரக்கூடிய அற்புத மாதம் இந்த மாதம். செலவுகள்லாம் கொஞ்சம் சுருக்கமாகவே இருக்கும். 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறார். ராசியை குரு பார்த்து கொண்டு இருக்கிறார். ராசிநாதன் 2இல் இருக்கிறார். பணம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் படிப்படியாக நிதானமாக நல்ல பலன்கள் நடக்கும். குறிப்பாக ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவர்கள், வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடியவர்கள், தொலைபேசியில் ஃபோனில் பேசுகிறதன் மூலமாக அந்த வாடிக்கையாளரை பிடிக்கிறமே, இன்சூரன்ஸ் பேசுகிறது, கிரெடிட் கார்டு பேசுகிறது, இந்த மாதிரி பேச்சை பிரதானமாக நம்பி இருக்கக்கூடிய வேலை தொழிலை செய்யக்கூடிய இளைய பருவ கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க, பெரிய அளவில் நன்மைகள் நடக்குங்க. இனிமே வாழ்க்கை சீராகவே இருக்கும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணத்தை விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் எல்லாமே இப்போது கண்டிப்பாக வருகின்றன. இது வரைக்குமே தாய்மாமன் உறவுகள் நன்றாக இல்லை. ஒரு தாய்மாமன் பெண்ணை கல்யாணம் பண்ணணும், அத்தை பையனை கல்யாணம் பண்ணணும், அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணணும். உண்மையிலேயே பார்த்தா இப்போல்லாம் வந்து அந்த மருத்துவ காரணங்களுக்காக சொந்தக்கார பெண்ணை ஆணை கல்யாணம் பண்ணுறது அப்படியே விட்டு விலகி போகிறது. இருந்தாலும் போன ஜென்மச்சனியில் சில உறவுகளில் இப்படியாச்சு அப்படியாச்சு, சொந்தக்கார பொண்ணே கொடுக்க மாட்டேன்றாரு, பையனை கொடுக்க மாட்டேன்றாரு, மாமா சரியில்லை, மச்சான் சரியில்லைன்னு கொஞ்சம் சொந்தத்தில் தகராறு இருந்தவர்கள் எல்லோருக்குமே அந்த தகராறுகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். 40 வயதுக்கு மேற்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் அப்படியே கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், வெள்ளை நிறமுள்ள தொழில், உப்பு சக்கரை இந்த மாதிரியான தொழில், வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், பெண்களுக்கான ஆடை துணிமணி எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இதெல்லாம் பண்ணுறவங்க, பனியன் தொழிற்சாலைகள், பனியன் கடை வச்சுருக்கிறவங்க, பனியன் தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே கவலை தீர்ந்துருச்சுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே 5 கிரகம் வலுவாக உங்களுடைய ராசியில் வந்து உட்காருது. ஆனாலும் குறுபார்வை இருக்கின்ற காரணத்தினால் எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய அமைப்பு வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே. செவ்வாய் வலுத்திருக்கின்ற காரணத்தினாலும் மாதத்தின் 20 நாட்கள் உச்சம், 20ஆம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வை என்கின்ற அமைப்பு படிப்படியாக வியாபாரம் இனிமேல் முன்னேற்றமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதை விட முக்கியமாக தொழில்துறையில் எவ்வளோக்கெவ்வளோ சங்கடங்கள் இருக்காதோ அது மாதிரி சகோதர மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. தம்பி தங்கை அண்ணன் அக்கால்களால் கொஞ்சம் உதவிகள் இருக்கும். கடந்த காலத்தில் இந்த உதவிகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். மீனம். மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைகிறது. 12ஆம் இடம் 8ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாங்களே சொந்த ஊரில் இருக்க முடியாது. வேலை தேடி வெளியில் போகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பெங்களூரில் வேலை கிடைக்குது, திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு மெட்ராஸில் வேலை கிடைக்குது, திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூரில் வேலை கிடைக்குது. இந்த மாதிரியாக சொந்த இடத்திலிருந்து இடம் மாறுகின்ற ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் யாருமே நல்லா இல்லைன்றதை நிறைய இடங்களில் சொல்கிறேன், அதுதான் உண்மை. ஒரு 30 வயசுகளில் 20 வயசில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்போ ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஜோசியத்தை நம்புறவங்க எல்லாருமே இந்த அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கிறவங்க தான். நிறைய பேர் கமெண்ட் பாருங்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் அதிகமாக இது பார்ப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய மன துன்பங்கள் கொஞ்சம் கடுமையான ஒரு பலன்கள் எல்லாமே இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக தீரும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் இளைய பருவத்தினருக்கு சொல்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு எப்போவுமே 2 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ராசி பலன் பார்க்காதீங்க, உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்லாயிருக்கும்.
11ஆம் இடம் 12ஆம் இடம் சூப்பராக இருக்குது. அப்போ நல்ல வருமானம் இருக்கும், நல்ல செலவுகள் இருக்கும், செலவுகளுக்கேற்ற வருமானங்கள் இருக்கும், சுப செலவுகள் இருக்கும். வீடு வாங்குவீங்க, காடு வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க, பொண்டாட்டிக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுக்க முடியும். 50 வயதுக்காரர்களுக்கு கையில் பண நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் ஒரு 10% பேர் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. என்னென்னா தசாபக்தி அமைப்புகள் 6, 8ஆக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனால் இளைய பருவத்தினர் ஜென்மச்சனியின் காரணமாக கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. காதல் இதெல்லாம் வேண்டாங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கூடா நட்பு கேடாய் முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதமும் ஆரம்பிக்கும். அதீதமான அதிவிரைய செலவுகள் இருக்கும், வெட்டி அலைச்சல்கள் இருக்கும். 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறதா ஒரு பெண்ணுக்காக அல்லது ஒரு ஆணுக்காக, ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் மன அழுத்தம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஏதாவது தேவையில்லாத பயணங்கள், ஒரு இடத்துல போய் ட்ராவல் பண்ணி போய் 300 கிலோமீட்டர் தாண்டி வந்தேன், அவ்வளோ தூரம் தாண்டி வந்தேன், நானே வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தேன், அப்படி வந்தேன் இப்படி வந்தேன், ஆனாலும் அந்த ஆளை பார்க்க முடியல, இருப்பேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிட்டார். இந்த மாதிரியான வெட்டி அலைச்சல்கள், விரக்தி மனப்பான்மைகள் இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படியே இருக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். வாழ்க்கையில் சில கெட்ட அனுபவங்கள் இருந்தால்தான் நல்லவைகளை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி வாழ்க்கையில் தோற்று போகிறதுன்னு முதல்ல தெரிஞ்சால் தான் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்றதை ஒரு மனுஷன் கற்றுக்க முடியும். இந்த 7.5 சனி அஷ்டமச்சனி காலகட்டங்களில் தான் ஒரு மனிதனுக்கு தோல்வி என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சனி பகவான் உணர்த்துவார். அவர் அப்படி உணர்த்துறது எதிர்காலத்தில் நீங்கள் சக்ஸஸாக இருக்கிறதுக்கான சில வழிமுறைகளை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சில பேருக்கு உண்டுங்க. ஆனாலும் நிரந்தரமாக எந்த விதமான தோல்வி அமைப்புகளும் இந்த மாதம் கிடைக்காது. 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துலையும் கொஞ்சம் வலிமையான அமைப்பு இருக்கனால பேரண்ட்ஸோடைய குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் பேருக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். மற்றவர்கள் உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாமல் இயல்பாகவே அப்படி நல்லவையாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அனைத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நிலைமையில தான் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது பிப்ரவரி மாதம். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.